என்னோட டெலிவரி அப்போ லேபர் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நான் பண்ண இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால லேபர் ரூம்ல எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஹாய், ஐம் ஸ்ருதி ஸ்ரீ, மாம் ஆஃப் 3 அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் பியாம். லேபர் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட ரிங்கை ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். அங்கே லேபர் வார்டில் போய் நர்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறப்ப தான் தெரிஞ்சுது ஃபிங்கர் ஸ்வெல்லிங் ஆனதுனால ரிங் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஸோ கடைசியில் நர்ஸ், நான், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரிங்கை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணி கடைசியில் பெண்ட் பண்ணி தான் எடுத்தோம். ஸோ அந்த டைமில் எனக்கு ஆக்டிவ் லேபரில் இருந்தாலும் இந்த ரிங்கை ரிமூவ் பண்ண முடியலையேன்ற டென்ஷனே பெரிய டென்ஷனாக இருந்ததுங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேபர் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சில பேசிக் திங்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, உங்கள் ஜுவல்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. செயின், பேங்கிள், வளையல், தோடு, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லேபர் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் லேபர் ப்ரோக்ரஸ் ஆகிறப்போ ஸ்கேன்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியிருந்ததுன்னா ஜுவல்ஸ் போடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டே அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா லேபர் ரூமில் வந்து யார்கிட்ட கொடுக்குறது, எங்கே சேஃபாக வச்சிருக்கிறதுங்கிற டென்ஷன்லாம் இருக்காது. செகண்ட் திங், ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் டெலிவரி முடிச்ச உடனே இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் 2-3 டேஸுக்கு கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போகும்போதே ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப் டு 1 வீக் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. தேர்ட் பாயிண்ட், நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு நெயில்ஸை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பேபியை ஹேண்டில் பண்ணுறப்போ நெயில்ஸ் க்ளீனாக இருக்கணும். அண்ட் லாங் நெயில்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைக்கு சம்டைம்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை மறக்காமல் பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட், உங்கள் ரூமை ரெடி பண்ணுறது. டெலிவரி முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களும் பேபியும் இருக்க போகிற ரூமில் இருக்கிற பெட், கர்டன்ஸ், பில்லோஸ், ஏசி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கும் பேபிக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ரூமை க்ளீன் பண்ணி ஏசி சர்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், ஹாஸ்பிட்டல் பேக் அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுறது மட்டும் பத்தாது, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டியாக ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட அஃபிஷியல் ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிற டயத்தில் கன்ஃபார்மாக கேட்பாங்க. அண்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்கில் எது எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் சப்போர்ட் பர்சனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு போட வேண்டிய ஃபர்ஸ்ட் கிளாத், நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய துணியெல்லாம் நர்சஸ் கேட்குறப்ப அவங்க ரெடியாக எடுத்து கொடுத்துருவாங்க. 6th பாயிண்ட், உங்கள் ஃபர்ஸ்ட் பேபியை யார் பார்த்துக்க போகிறாங்க, அவங்களுக்கு எப்போ சாப்பிட கொடுக்கணும், குக்கிங் என்ன பண்ண போகிறாங்க, இந்த திங்ஸ் எல்லாம் ப்ரையராக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டைம் உங்களோட சப்போர்ட் பர்சன் ஆர் கேர்டேக்கர் தான் உங்கள் குழந்தைய பார்த்துக்க போகிறாங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிளியராக ப்ரீஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் பேபி பம்போட உங்களை ஒரு தாட்டி மிரரில் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் பேபி பம்பை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. பட் உங்கள் குட்டி பேபி உங்கள் கையில் இருப்பாங்க. இது இல்லாமல் வேறு என்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க டெலிவரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரிக்கான யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.